إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்கள் இன்று இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய நோன்பு சம்பந்தமான ஃபிக்ஹ் வகுப்பை ஆரம்பிக்கின்றோம். இந்த வகுப்பு தொடர்ந்து 5 நாட்கள் நடைபெறும். ஒவ்வொரு சனிக்கிழமை, அதே போன்று எதிர்வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, அதை அடுத்து வரக்கூடிய வாரத்திலும் 3 வாரங்களிலே நடைபெறும். முதலிலே நாங்கள் இந்த பாடத்துக்கு நீங்கள் வருகை தந்திருக்கின்றீர்கள். அல்லாஹு தஆலா உங்களுடைய இந்த அமலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கும் உங்களுக்கும் இனிய முஸ்லீம்களுக்கும் அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, மார்க்க கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் மிகவும் அவசியமான கடமையான ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து வைத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே தான் இதிலே நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹு தஆலா யாருக்கு நலவை நாடுகிறானோ அல்லாஹு தஆலா அவரை மார்க்கத்திலே விளக்கமுள்ளவராக, தெளிவுள்ளவராக மாற்றுகிறான். எனவே அல்லாஹு தஆலா எங்களுக்கு நலவை நாடியிருக்கலாம். அதனால் நாங்கள் இது போன்ற வகுப்புகளிலே கலந்து கொள்கின்றோம். அதே போன்று மார்க்க கல்வியை தேடுவதற்கு நிறைய சிறப்புகளை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறது. உதாரணமாக ஸிர் இப்னு ஹுபைஷ் என்கின்ற ஒரு தாபிஈ ஸஃப்வான் இப்னு அஸ்ஸால் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழரிடத்திலே ஒரு கேள்வி கேட்பதற்காக வருகின்றார். அப்போது ஸஃப்வான் இப்னு அஸ்ஸால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், எதற்காக நீங்கள் வந்தீர்கள்? அவர் சொல்கிறார், இப்திகாஉல் இல்ம், அறிவை தேடித்தான் நான் வந்திருக்கிறேன். அதற்காகத்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால், அறிவை தேடக்கூடிய மாணவனுக்காக வானவர்கள், மலாயிக்காமார்கள் தங்களுடைய இறக்கைகளை விரித்து வைக்கின்றார்கள். ஏன்? அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல் அந்த அளவுக்கு சிறந்தது. அந்த சிறப்பின் காரணமாக, அதனை அவர்கள் பொருந்திக் கொண்டதன் காரணமாக அவ்வாறு செய்கிறார்கள் என்று அவர் பதில் சொல்லிவிட்டு அவருடைய கேள்விக்கு பதில் சொல்கிறார். எனவே நாங்கள் எந்த வகையிலே அறிவை தேடினாலும் அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மத் எங்களுக்கு கிடைக்கின்றது. இது போன்ற நல்ல மஜ்லிஸ்களிலே மலக்குமார்கள் வரக்கூடிய மஜ்லிஸ்களாக, இடங்களாக இருக்கின்றது. எனவே அல்லாஹு தாலா எங்களுடைய இந்த செயலை அவனுக்கு பொருத்தமானதாக, இஹ்லாஸ் உள்ளதாக ஆக்கி அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் ஆரம்பிக்கின்றோம். ரமதான் வருவதற்கு முன்னால் நாங்கள் ரமதானை பற்றி படித்து கொள்வது, நோன்பை பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். ஏனென்றால் எந்த ஒரு அமலை நாங்கள் செய்வதாக இருந்தாலும் அதற்கு அது பற்றிய அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்வது மிக முக்கியம். அறிவில்லாமல் நாங்கள் செயல்பட முடியாது. அவ்வாறு நாங்கள் அறிவில்லாமல் செயல்பட்டால் நாங்கள் வழிகேட்டுக்கு போய்விடுவோம். எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களான நசாராக்கள் ஏன் வழிகட்டு போனார்கள்? அவர்கள் வழிகட்டு போவதற்கு முக்கியமான காரணம், அவர்கள் இல்மில்லாமல், அறிவில்லாமல் அமல் செய்தார்கள். யூதர்கள் வழிகட்டு போவதற்கு முக்கியமான காரணம், அவர்கள் அறிவிருந்தும் அந்த இல்மை எடுத்து நடக்கவில்லை. அதனால்தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலும் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே இப்படியான 2 வழிகட்ட பிரிவுகளுடைய வழியிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறோம். அல்லாஹுவிடத்திலே நேர்வழி காட்டுமாறு நாங்கள் கேட்கின்றோம். எனவே அந்த நேர்வழியில் முக்கியமான விடயம் என்னவென்றால், அல்லாஹு தஆலா எங்களுக்கு அவனுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கான பாக்கியத்தை, தௌஃபீக்கை செய்வதுதான். ரமதான் வருவதற்கு முன்னாலே ஷைத்தான்கள் இயங்குவதற்கு ஆரம்பித்து விடுகிறார்கள். எங்களுக்கு தெரியும், ரமதான் மாதம் வந்துவிட்டால் ஷைத்தான்கள் விலங்கிடப்படுவார்கள். அவர்கள் ரமதானுடைய
காலத்திலே, ரமதான் அல்லாத காலத்திலே செயல்படுவது போன்று செயல்பட முடியாது. முக்கியமான சைத்தான்கள் விலங்கிடப்படுவார்கள், அல்லது கரீன் என்கின்ற சைத்தானை தவிர அனைத்து சைத்தான்களும் விலங்கிடப்படுவார்கள். ஆனால் அது வருவதற்கு முன்னால் அவர்கள் மனித சைத்தான்களை தூண்டிவிடுகிறார்கள். அவர்கள் ரமதானிலே முஸ்லீம்கள் நோன்பு பிடித்து நன்மை அடைவதை தடுப்பதற்காக வேண்டி என்றே பல நிகழ்ச்சிகளை உருவாக்குவார்கள். குறிப்பாக டிவி நிகழ்ச்சிகளை உருவாக்குவார்கள் ரமதானுக்காக வேண்டியே. அதிலே இஸ்லாத்தையும் கொஞ்சம் சம்பந்தப்படுத்திக் கொள்வார்கள். இதனை பார்ப்பதன் மூலமாக முஸ்லீம்கள் அவர்களுடைய நோன்புடைய பலனை இழக்க நேரிடுகின்ற அல்லது மொத்தமாக இழந்து விடுவார்கள். நோன்புடைய நோக்கத்தையே மறந்து விடுவார்கள். இவ்வாறு அரபு நாடுகளிலே இன்று நாங்கள் அதிகமாக பார்க்கின்றோம். ஆனால் நாங்கள் முஸ்லீம்கள் உண்மையாக இஸ்லாத்திலே இருக்கக்கூடியவர்கள், சரியான கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள், எங்களுடைய கடமை, எங்களுடைய அமலை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக, இந்த மாதத்தை நல்ல முறையிலே கழிப்பதற்காக இப்போதே நாம் தயாராக வேண்டும். பொதுவாக எந்த ஒரு அமலை நாங்கள் செய்வதாக இருந்தாலும் எங்களுக்கு இல்ம், அது பற்றிய அறிவு முக்கியம். ஒருவர் ஹஜ் செய்ய முற்படுகிறார் என்றால் ஹஜ்ஜை பற்றிய விளக்கம் அவருக்கு தேவை. இல்லை என்றால் அவர் ஹஜ்ஜிலே எதை செய்யக்கூடாதோ அதை செய்வார், எதை செய்ய வேண்டுமோ அதை விட்டு விடுவார். இறுதியாக அவர் சிரமப்பட்டு செலவு செய்த அந்த ஹஜ்ஜிலே அவருக்கு எந்த பயனும் இல்லாமல் போய்விடும். அதே போன்றுதான் ஒவ்வொரு அமலும். ஒரு வியாபாரி சரியான முறையிலே வியாபாரம் செய்ய வேண்டுமென்றால், அதிகமான வியாபாரிகள் நாளை மறுமை நாளையிலே நரகத்திலே இருப்பார்கள். அப்படிப்பட்ட வியாபாரிகளிலே இல்லாமல் சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வியாபாரியாக அவர் இருக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வியாபாரத்திலே மார்க்கம் சொல்லக்கூடிய விடயங்களை பின்பற்ற வேண்டும். எனவே அவர் வியாபாரம் சம்பந்தப்பட்ட மார்க்க சட்டங்களை படிக்க வேண்டும். அதே போன்றுதான் நாங்கள் ரமதான் மாதத்தை அடைந்து கொள்ள இருக்கிறோம் என்றால், ரமதான் மாதத்தை சரியான முறையிலே கழிப்பதற்காக, முழுமையான பயனை அதிலிருந்து பெறுவதற்காக ரமதான் மாதத்தை பற்றிய, நோன்பை பற்றிய அறிவு எங்களுக்கு அவசியம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவருடைய கிதாபிலே ஒரு பாடத்திலே என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த பாடத்தின் தலைப்பே பாபுல் இல்மி கப்லல் கௌலி வல் அமல். நாங்கள் செயல்படுவதற்கு முன்னாலும் சொல்லுவதற்கு முன்னாலும் இல்மை பெற்றுக்கொள்ளுதல். இது முக்கியமானது. இஸ்லாத்துடைய வழிமுறை என்னவென்றால், தெளிவான கொள்கையிலே இருந்து கொண்டுதான் நாங்கள் அமல் செய்ய வேண்டும், மற்றவர்களை அதன் பக்கம் அழைக்க வேண்டும். இவ்வாறு தான் அல்லாஹு தாலா நபிக்கு குர்ஆனிலே சொல்கிறான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்கள் இப்போது எங்களுடைய பாடத்துக்கு வருவோம். முக்கியமாக நாங்கள் இன்றைய இந்த பாடத்திலே ஒரு நூலை படிக்க இருக்கிறோம். இது ஒரு ஃபிக்ஹ் சம்பந்தப்பட்ட ஒரு நூல். இந்த நூல் ஃபிக்ஹ் என்ற துறை மார்க்க கல்வியிலே ஒரு முக்கியமான கல்வி. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அகீதா என்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது, ஒரு மார்க்க துறை இருக்கிறது. அதே போன்று ஃபிக்ஹ், இதே போன்று இன்னும் பல்வேறு துறைகள், பல்வேறு கல்விகள் இருக்கின்றன. அகீதா என்பது ஈமானோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை நாங்கள் அகீதாவிலே படிக்கின்றோம். எங்களுக்கு தெரியும், அர்கானுல் ஈமான், ஈமானுடைய 6 அம்சங்கள், அதைத்தான் நாங்கள் அகீதாவிலே படிக்கிறோம். இன்னும் மேலதிகமாக சில விடயங்களை அதில் இணைத்துக் கொள்கின்றோம். அது நம்பிக்கை சார்ந்த விடயங்கள். அதே போன்று ஃபிக்ஹிலே நாங்கள் என்ன படிக்கின்றோம்? மார்க்கத்திலே ஒவ்வொரு மனிதனும் எவ்வாறு செயல்பட வேண்டும், நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் மார்க்கத்திலே சட்டம் இருக்கிறது. அது வாஜிபானதா அல்லது முஸ்தஹப்பானதா அல்லது அது கூடாது ஹராமானதா என்ற ஒவ்வொரு சட்டங்கள் இருக்கின்றன. எனவே மனிதனுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் ஃபிக்ஹ் மூலமாக கற்றுக்கொள்கின்றோம். அதே போன்று இன்னும் பல்வேறு துறைகள், ஃபிக்ஹ் எப்படி ஒவ்வொரு மார்க்க துறையாக இருக்கிறதோ, மார்க்கத்தில் இன்னும் பல துறைகள் இருப்பது உங்களுக்கு தெரியும். குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட பல துறைகள் இருக்கின்றன. தப்சீர் என்றும், உலூமுல் குர்ஆன், உலூமுல் குர்ஆனிலே ஒரு பகுதி தான் தப்சீர். அதே போன்று அதிலே ஒன்றுதான் தஜ்வீத், உசூலு தப்சீர், கவாயிது தப்சீர் என்று பல பகுதிகள் இருக்கின்றன. அதே போன்ற ஒரு கலை தான் ஃபிக்ஹ். அதே போன்று நீங்கள் ஹதீதை எடுத்தால், ஹதீதை பற்றி
படிப்பது, ஹதீஸுடைய விளக்கத்தை படிப்பது, முஸ்தலஹுல் ஹதீஸ் என்ற ஹதீஸுடைய கலை என்று ஒன்று இருக்கிறது, அது சம்பந்தமாக படிப்பது, அதில் இல்முல் ஜர்ஹ் வ தஅதீல், இவ்வாறு பல பகுதிகள் ஹதீஸோடு சம்பந்தப்பட்ட பல கலைகள் இருக்கின்றன. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீராவை பற்றி, இவ்வாறு பல்வேறு துறைகளிலும் நாங்கள் மார்க்க அறிவை பெற்றுக்கொள்வது எங்களுக்கு அவசியம். எனவே நாங்கள் இன்றைய பாடத்திலே ஃபிக்ஹ் சம்பந்தமாக, அதுவும் நோன்பு பற்றிய ஃபிக்ஹை படிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நாங்கள் ஃபிக்ஹ் என்றால் என்ன என்று பார்ப்போம். ஃபிக்ஹ் என்று சொல்வது புரிதல், விளங்குதல் என்பது அதனுடைய மொழி அர்த்தம். நாங்கள் எதற்கு எங்களுடைய பரிபாஷையிலே ஃபிக்ஹ் என்று சொல்கிறோம் என்றால், மார்க்க செயல் ரீதியான சட்டங்களை அறிந்து கொள்வது. அதாவது மார்க்கத்துடைய ஆதாரங்களிலிருந்து ஒரு மனிதன் எவ்வாறு செயல்பட வேண்டும், அவனுடைய செயல்பாடுகளுக்குரிய சட்டங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்வதைத்தான் நாங்கள் ஃபிக்ஹ் என்று சொல்கின்றோம். ஃபிக்ஹை பொறுத்தவரையிலே, ஃபிக்ஹிலே ஒரு மனிதனோடு சம்பந்தப்பட்ட எல்லா விடயங்களும் அங்கே இருக்கின்றன. உதாரணமாக நீங்கள் இங்கே பார்க்கின்றீர்கள், இந்த புத்தகத்தை எவ்வாறு வடிவமைத்திருக்கிறார்கள் என்றால், பல பகுதிகளை இந்த புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதிலே முதல் பகுதி கிதாபு தஹாரா, சுத்தம் சம்பந்தப்பட்ட பகுதி. அடுத்ததாக கிதாபு ஸலா, தொழுகை சம்பந்தப்பட்ட பகுதி. கிதாபு ஜக்கா, ஜக்காத்தோடு சம்பந்தப்பட்ட பகுதி. அதே போன்று கிதாபு சியாம், நோன்போடு சம்பந்தப்பட்ட பகுதி. கிதாபுல் ஹஜ், ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட பகுதி. ஃபிக்ஹிலே பொதுவாக என்ன அறிஞர்கள் எவ்வாறு அதனை தொகுப்பார்கள் என்றால், இபாதத்தோடு சம்பந்தப்பட்ட பகுதிகளை முதலிலே சொல்வார்கள். அதாவது மார்க்கத்துடைய அல்லாஹு தாலாவோடு ஒரு மனிதன் தொடர்பு கொள்ளக்கூடிய பகுதி. எங்களுக்கு தெரியும், மனிதனுடைய செயல்பாடுகள் பல்வேறு விதத்திலே இருக்கின்றன. ஒன்று, மனிதன் அவனுடைய ரப்போடு, அல்லாஹுவோடு தொடர்பு கொள்கிறான். அதே போன்று அவனுடைய சமூகத்தோடு, மனிதர்களோடு தொடர்பு கொள்கிறான். இவை எல்லாவற்றையும் பற்றித்தான் இந்த ஃபிக்ஹ் என்பது பேசுகிறது. இந்த ஃபிக்ஹிலே முதலாவதாக ஒரு மனிதன் அவன் அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்க வேண்டும், அல்லாஹுவை வணங்க வேண்டும். அந்த அடிப்படையிலே இபாதத் என்கின்ற பகுதியை சொல்வார்கள். இபாதத்களோடு சம்பந்தப்பட்ட பகுதியை அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். பிறகு முஆமலாத், ஒரு மனிதன் அல்லாஹுவை வணங்க வேண்டும், அது அடிப்படை. அதே போன்று அவன் அல்லாஹுவை வணங்குவதற்கு, இந்த உலகத்திலே உயிர் வாழ்வதற்கு அவனுக்கு கொடுக்கல் வாங்கல் செய்வது, வியாபாரம் செய்வது மிகவும் முக்கியம். பிற மனிதர்களோடு தொடர்பு கொள்வது அது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் முஆமலாத் என்கின்ற அந்த பகுதியிலே, ஃபிக்ஹிலே பார்க்கின்றோம். இந்த ஃபிக்ஹ் கிதாபுகளிலே பொதுவாக இபாதாத்துக்களை பற்றி ஆரம்பமாக சொல்லியிருப்பார்கள். தொழுகை, நோன்பு, ஹஜ், இது போன்ற விடயங்கள். அடுத்ததாக முஆமலாத், வியாபாரத்தோடு சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல் விடயங்களை சொல்லியிருப்பார்கள். அடுத்ததாக ஒரு மனிதன் வியாபாரம் செய்தால், அவன் உண்டு குடித்து வாழுகிற பொழுது அவனுடைய வயிற்றுப்பசி தீர்ந்ததற்கு பிறகு உடற்பசி அவனுக்கு ஏற்படும். திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட பகுதி அவனுக்கு தேவைப்படும். எனவே அந்த பகுதியை பற்றி அடுத்ததாக ஃபுகஹாக்கள் பேசுவார்கள். முனாக்கஹாத் என்று நாங்கள் சொல்வோம். அதே போன்று அடுத்ததாக நான்காவது பகுதியாக ஜினாயாத், குற்றவியல் சம்பந்தமாக அறிஞர்கள் ஃபிக்ஹ் கிதாபுகளிலே பேசியிருப்பார்கள். எங்களுக்கு தெரியும், மனிதர்களோடு பழகுகின்ற பொழுது, பல்வேறு நடவடிக்கையிலே அவன் ஈடுபடுகின்ற பொழுது குற்றங்கள் மனிதர்களுக்கு மத்தியிலே நடக்கும். எனவே அதனால் அடுத்த பகுதி ஜினாயாத். இவ்வாறு நாங்கள் மார்க்கத்துடைய இந்த ஃபிக்ஹுடைய பகுதிகளை பல்வேறு பகுதிகளாக பிரிக்கலாம். இங்கே நாங்கள் பார்க்கின்றோம், இந்த புத்தகத்திலே, இது முக்கியமான ஒரு புத்தகம். அதாவது ஃபிக்ஹை இலகுவாக எங்களுக்கு அவர்கள் இந்த புத்தகத்தின் மூலமாக தந்திருக்கிறார்கள். பல துறை சார்ந்த கலாநிதிகள், பட்ட படிப்பை மேற்கொண்டவர்கள் சேர்ந்து, பல்கலைக்கழகங்களிலே கற்பிப்பவர்கள் சேர்ந்து இந்த புத்தகத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், மதீனாவில் இருக்கக்கூடிய முஜம்மா மலிக் ஃபஹத் என்று சொல்லக்கூடிய, அதாவது குர்ஆனை அச்சடிக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. மலிக் ஃபஹத் ரஹிமஹுல்லா அவர்கள் உருவாக்கியது. அதிலே பல லட்சக்கணக்கான குர்ஆன்கள் அச்சிடப்பட்டு முழு உலகத்துக்கும் பரப்பப்படுகின்றன. அங்கே இவ்வாறான புத்தகங்களையும் அச்சிடுவார்கள். எனவே சில அறிஞர்களை
சில துறை சார்ந்தவர்களை தேர்வு செய்து அவர்கள் இந்த புத்தகத்தை உருவாக்கி தருமாறு கூறியிருக்கிறார்கள். அவர்களால் உருவாக்கப்பட்ட நூல்தான் இந்த நூல், அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர். அதனுடைய அர்த்தம் இலகுபடுத்தப்பட்ட ஃபிக்ஹ். மின் ஃபி தௌஇல் கிதாபி வஸ்ஸுன்னா, குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியில். இதிலே இந்த கிதாபை 14 பகுதிகளாக பிரித்திருக்கிறார்கள். கிதாபு தஹாரா, சுத்தம். எனவே தொழுகைக்கு எங்களுக்கு ஆரம்பமாக சுத்தம் தேவைப்படுகிறது. எனவே சுத்தம் என்ற ஒரு பகுதியை அவர்கள் வைத்திருக்கிறார்கள், கிதாபு தஹாரா. அடுத்ததாக கிதாபு ஸலாஹ், தொழுகை, கிதாபு ஸக்கா, கிதாபு ஸியாம், கிதாபுல் ஹஜ், கிதாபுல் ஜிஹாத், கிதாபுல் முஆமலாத். அடுத்த கிதாபுல் மவாரீத் வல் வசாயா வல் இத்க், அதாவது வாரிசுரிமை சட்டங்கள், வசியத், அடிமை உரிமையிடுதல், இதோடு சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி. அதே போன்று கிதாபுன் நிக்காஹ் வ தலாக், நிக்காஹ் தலாக் ஓடு சம்பந்தப்பட்ட பகுதி, திருமணம், விவாகரத்து. கிதாபுல் ஜினாயாத், குற்றவியல். கிதாபுல் ஹுதூத், மார்க்கத்தில் எங்களுக்கு தெரியும் ஹத்துகள் இருக்கின்றன குற்றங்களுக்கு, அதோடு சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி. குற்றங்கள் செய்கிற பொழுது மது அருந்தினால் அவருக்கு குறிப்பிட்ட தண்டனை இருக்கிறது. அதே போன்று விபச்சாரம் செய்தால் குறிப்பிட்ட தண்டனை இருக்கிறது. அதற்குத்தான் நாங்கள் ஹுதூத் என்று சொல்கிறோம். அதே போன்று கிதாபுல் ஐமான் வன் நுதூர், அதாவது நேர்ச்சைகள், ஐமான் சத்தியம் செய்தல், இதோடு சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி இருக்கிறது. கிதாபுல் அத்இமா வத்தபாயிஹ் வஸ்ஸைத், அதாவது உணவுகள், அதிலே ஹலாலான உணவு, ஹராமான உணவு, அறுக்கப்படக்கூடிய விடயங்கள், அதே போன்று வேட்டையாடுதல், இது போன்ற விடயங்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி. அதே போன்று கிதாபுல் கதா வ ஷஹாதத், அதாவது நீதித்துறை, சாட்சி சொல்லுதலோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள். இதிலே நாங்கள் 4வது பகுதி தான் நாங்கள் படிக்கப் போகின்ற பகுதி, கிதாபு சியாம். கிதாபு சியாம், நோன்பு சம்பந்தப்பட்ட பகுதி. இன்ஷா அல்லாஹ் அதனை நாங்கள் 5 வகுப்புகளிலே பார்க்கலாம். பொதுவாக இவ்வாறு கிதாப் என்று சொல்லி அவர்கள் அடையாளப்படுத்துகின்ற பொழுது அதற்குள் பல பகுதிகள் இருக்கும். பாருங்கள், இப்போ கிதாபு சியாமில் ஒரு ஃபிகு கிதாபை நீங்கள் எடுத்தால் அல்லது வேறு கிதாபுகளை பார்க்கின்ற பொழுது அதுக்குள் கிதாப் என்று ஒன்று இருக்கும். இந்த இந்த புத்தகத்திலே பல கிதாபுகள், 14 கிதாபுகள் இருக்கிறது. அந்த 14 கிதாபுகளிலே கிதாபு சியாம் ஒரு கிதாப். அதிலே அதற்கு பிறகும் பல பகுதிகளாக பிரிப்பார்கள். அதற்கு பாப் அப்படின்னு சொல்வார்கள். பாப் என்பது நாங்கள் பாடம் என்று தமிழில் சொல்லலாம். அதிலே கிதாபு கீழால் வரக்கூடியது. அந்த பாபையும் சில நேரம் ஃபசுல் அப்படி என்று சொல்லி பல பகுதிகளாக, பல ஃபசுல்களாக பிரிப்பார்கள். இது ஒரு அறிமுகத்துக்காக நான் உங்களுக்கு சொல்கின்றேன். அதே போன்று அந்த ஒரு ஃபசுலிலே பல பிரிவுகளை வைத்திருப்பார்கள். அதிலே சிலர் மசாயில், மஸ்அலா என்று சொல்லியிருப்பார்கள். இவர்கள் எப்படி வைத்திருக்கிறார்கள் என்றால் ஒவ்வொரு பாபுக்கு கீழும் பல மஸ்அலாக்கள் வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த சியாம் என்ற நோன்பு என்ற கிதாபிலே 5 கிதாபுகளை, பாபுகளை வைத்திருக்கிறார்கள். 5 பாபுகளை வைத்திருக்கின்றார்கள். முதலாவது பாபு முகத்திமாத்து சியாம், அதாவது நோன்பு பற்றிய அடிப்படை விடயங்கள், முன்னுரைகள். 2வது பகுதி அல் அதாருல் முபீஹத்து லில் ஃபித்ரி வ முஃபத்திராத்து ஸாயிம், அதாவது நோன்பு விடுவதற்குரிய சலுகைகள், நோன்பை நோட்காமல் விடுவதற்குரிய சலுகைகள், நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள். அதே போன்று 3வது பாபிலே முஸ்தஹப்பாத்து சியாம் வ மக்ரூஹாத்து, நோன்பிலே செய்ய வேண்டிய முஸ்தஹப்பான விடயங்கள், ஃபரியான விடயங்கள், மக்ரூஹாத்து அதிலே வெறுக்கப்படக்கூடிய விரும்பத்தகாத விடயங்கள். 4வது பகுதியாக அல் கதாஉ வஸ்ஸியாமுல் முஸ்தஹப் என்ற ஒரு பகுதியை கொண்டு வந்திருக்கிறார்கள். கதா, நோன்பை கதா செய்வது, அதே போன்று சுன்னத்தான நோன்புகள், வமா யுக்ரஹ் வமா யுஹ்ரம் மின ஸியாம், ஹராமான நோன்புகள், வெறுக்கப்படக்கூடிய நோன்புகள் என்கின்ற ஒரு பகுதி. 5வது பகுதியாக இஅ்திகாஃப் என்றால் ரமதானோடு இஅ்திகாஃப் சம்பந்தப்படுவதனால் அதனையும் இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். நீங்கள் ஒரு பாபுக்குள் போனால் அதிலே இன்று நாங்கள் படிக்கக்கூடிய அந்த பாபிலே, நோன்புடைய முன்னுரைகள் என்ற அந்த பாபிலே 7 மஸ்அலாக்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த பகுதிக்கு போவோம். அதற்கு முன்னால் ஃபிக்ஹிலே நாங்கள் ஃபிக்ஹ் என்கின்ற மார்க்க சட்டங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த துறையிலே எங்கிருந்து அவர்கள் ஃபிக்ஹுக்குரிய ஆதாரங்களை அறிஞர்கள் எடுக்கின்றார்கள். அறிஞர்கள் என்று நான் சொல்வது மௌலைமார்களையோ அல்லது 1, 2, 3 வருடங்கள், 4 வருடங்கள்
ஆலிமா கோர்ஸ் செய்கிறவர்களையோ அல்ல, மார்க்கத்துடைய இஜ்திஹாத் செய்யக்கூடிய அறிஞர்களை நான் சொல்கின்றேன். எனவே அறிஞர்கள், ஃபிக்குடைய ஃபுகஹாக்கள் மார்க்கத்துடைய சட்டங்களை எங்கிருந்து எடுப்பார்கள் என்றால் குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும், அடிப்படையாக குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் எடுப்பார்கள். அதே போன்று நாங்கள் மார்க்க சட்டங்களை, மார்க்க ஆதாரங்களில் ஒன்றுதான் கியாஸ். குர்ஆனிலும் சுன்னாவிலும் எங்களுக்கு நேரடியாக சொல்லப்படாத விடயங்களை நாங்கள் குர்ஆன் சுன்னாவிலே அதற்கொத்த விடயங்கள் இருக்கும். உதாரணமாக நாங்கள் சொல்கிறோம், பணத்திலே இன்று இருக்கக்கூடிய நோட்டுகளிலே நாங்கள் ஜகாத் கொடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இந்த நோட்டுகள் இருக்கவில்லை. டாலர், ருபீஸ் இதுவும் இருக்கவில்லை. குர்ஆன் சுன்னாவிலும் நேரடியாக அது சம்பந்தமாக எங்களுக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் அதற்கொத்த விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தங்கத்திலே வெள்ளியிலே ஜகாத் கொடுப்பது இருக்கிறது. தங்கத்திலே வெள்ளியிலே எதற்காக ஜகாத் கொடுக்க வேண்டுமோ அதே நோக்கம் இன்று இருக்கக்கூடிய இந்த நாணயங்களிலே இருக்கிறது. எனவே அதனால் கியாஸ் அடிப்படையிலே குர்ஆன் சுன்னாவிலே தான் அதுவும் இருக்கிறது. அதனை நாங்கள் நேரடியாக சொல்லப்படாத விடயங்களை கியாஸ் என்று சொல்லுவோம். அதே போன்று மார்க்கத்துடைய முக்கியமான ஒரு ஆதாரம் தான் இஜ்மா. குர்ஆனும் சுன்னாவும் இஜ்மாவை எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறது. இஜ்மா என்று சொல்வது இந்த உம்மத் ஒட்டுமொத்தமாக ஒரு கருத்திலே இருப்பதுதான் இஜ்மா. அவர்களுக்கு இடையிலே மாற்று கருத்து இல்லாத விடயங்களுக்கு நாங்கள் இஜ்மா என்று சொல்கின்றோம். ஒரு காலத்திலே இந்த உம்மத் ஏதாவது ஒரு விடயத்திலே முழு உம்மத்தும் கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒரே கருத்திலே இருந்தால் அதனை நாங்கள் இஜ்மா என்று சொல்கிறோம். அதனை யாரும் மறுக்க முடியாது. இஜ்மாவாக இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை மறுக்க முடியாது. ஏன் மறுக்க முடியாது என்றால் குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு என்ன சொல்கிறது என்றால் இந்த உம்மத் ஒரு நாளும் வழிகேட்டுக்கு போகாது. முழு உம்மத்தும் ஒரே நேரத்தில் என்ன செய்யாது, வழிகேட்டுக்கு போகாது. யாராவது நாங்கள் இந்த உம்மத் இவ்வளவு காலாகாலமாக செய்து வந்த ஒரு விடயத்தை, கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னால் அவர்கள் இந்த உம்மத்தையே என்ன செய்கிறார்கள், வழிகேடு என்று சொல்கிறார்கள். இதற்கு முன்னால் உம்மத் முழுமையாக வழிகேட்டில் இருந்திருக்கிறது, நாங்கள் தான் இப்போது நேர் வழியிலே இருக்கிறோம் என்று சொல்வார்கள். இது சாத்தியமில்லை. இதுக்கு மார்க்கத்திலே இடமில்லை. என்றால் இந்த உம்மத் ஒட்டுமொத்தமாக வழிகட்டு போனால் இந்த உம்மத்தை அல்லாஹு தாலா சிறந்த உம்மத்தாக வைத்திருக்கிறான். உம்மத்தன் வசத் தானே. எனவே சிறந்த உம்மத்தாக இருக்கக்கூடிய, மற்ற உம்மத்துகளுக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய இந்த உம்மத் ஒட்டுமொத்தமாக ஒரு காலத்திலே ஒரு காலத்திலும் வழிகேட்டில் இருக்க முடியாது. அல்லாஹு தாலா மூமிங்களுடைய வழியை பின்பற்ற சொல்லி இருக்கிறான். எனவே முழு மூமிங்களும் ஒரே காலத்திலே வழிகட்டு போவார்களாக இருந்தால் அது சாத்தியமில்லாத ஒரு விடயம். அதே போன்று நபி அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள், லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி ஸாஹிரீன அலல் ஹக். என்னுடைய உம்மத்திலே ஒரு கூட்டம் எப்போதும் சத்தியத்திலே இருந்து கொண்டே இருப்பார்கள். எனவே சத்தியத்திலே ஒரு கூட்டம் இருந்து கொண்டு இருப்பார்கள் என்றால் உம்மத்திலே எல்லா காலத்திலும் அந்த கூட்டம் இருக்கும். எனவே முழு உம்மத்தும் ஒரு காலத்திலே வழிகேட்டில் இருந்து நாங்கள் சொல்கிறோம் என்றால் நபி அவர்களுடைய ஹதீதுக்கு நேரடியாக முரண்படுகிறோம். இந்த உம்மத்திலே ஒரு காலத்திலே நேர்வழியில் உள்ளவர்கள் இருக்கவில்லை. நபி அவர்கள் சொல்கிறார்கள் எல்லா காலத்திலும் இருப்பார்கள். ஒரு உம்மத் முழுமையாக ஒரு விஷயத்தில் ஒன்றுபடுகிறது என்றால் அது நேர்வழியிலே உள்ளவர்களும் அதிலே இருப்பார்கள். எனவே நான் அது கூடுதலாக சொல்ல வேண்டியிருந்தது என்றால் சில பேருக்கு அதில் சந்தேகங்கள், மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் அந்த அடிப்படையில். எனவே குர்ஆன் ஹதீஸ் இதுதான் எங்களுடைய அடிப்படை மூலாதாரம். அதே போன்று இஜ்மா என்கின்ற ஒன்று இருக்கிறது, கியாஸ் என்கின்ற ஒன்று இருக்கிறது. இப்போது எங்களுடைய அது பாடம் அல்ல. அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் போவோம். எனவே ஒருவர் ஃபிக்ஹை படிப்பதனால் என்ன நன்மை அவருக்கு? ஃபிக்ஹை படிப்பதனால் அவருடைய செயல்பாடுகளை அவர் சீர் செய்து கொள்ள முடியும். அவருடைய இபாதத் செல்லுபடியான இபாதத்தாக இருக்கும். அவருடைய நடத்தைகளை அவர் மார்க்கம் சொல்லுகின்ற அடிப்படையிலே மாற்றிக்கொள்ள முடியும். எனவே ஒரு தனி மனிதன் சீர்பெறுகிற பொழுது அவருடைய சமூகமும் சீர்பெறும். அதன் மூலமாக மறுமையிலே அவர் வெற்றி அடைய முடியும். உண்மையிலும் சுபீட்சமான, சந்தோஷமான, மனநிம்மதியான வாழ்க்கையை பெற முடியும். எனவே இப்போது நாங்கள் எங்களுடைய விடயத்திற்கு நேரடியாக வருவோம். அதாவது கிதாபு ஸியாம். இதிலே நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று 5 பகுதிகள், பாபுகள் இருக்கின்றன. அதில் முதல் பகுதியை நாங்கள் இன்று பார்ப்போம். முகத்திமாத்து ஸியாம்.
அதிலே 7 விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதில் முதல் விடயம் அல் மஸ்அலத்துல் ஊலா, முதலாவது மஸ்அலா தஅரீஃபு ஸியாமி வ பயானு அர்கானிஹி, நோன்பு பற்றிய வரைவிலக்கணமும் அதனுடைய அர்கான்கள், நோன்புடைய ருக்குன்களை பற்றிய விளக்கமும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பார்ப்போம். முதலாவது நோன்புடைய வரைவிலக்கணத்தை பார்ப்போம். நோன்புக்கு நாங்கள் அரபியிலே சியாம் அல்லது சௌம் என்று சொல்கின்றோம். 2 வார்த்தைகள் இருக்கின்றன. அரபு இஸ்லாம் வருவதற்கு முன்னாலும் இந்த வார்த்தைகள் அரபு மொழியிலே இருந்தது. சௌம் என்றால் மொழி ரீதியான அர்த்தம் என்னவென்றால் ஒரு விடயத்தை தவிர்ந்து கொள்ளுதல் அல்லது ஒரு விடயத்தை தடுத்து கொள்ளுதல். ஒரு விடயத்தை விட்டும் தன்னை தடுத்துக் கொள்வதைத்தான் நாங்கள் சௌம் என்று சொல்கிறோம். மரியம் அலைஹஸ்ஸலாம் அவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார், அவருக்கு என்ன கட்டளையிடப்பட்டதென்றால், ஃபகூலி இன்னி நதர்து லிர்ரஹ்மானி ஸௌமா ஃபலன் உகல்லிமல் யௌம இன்சியா, நீங்கள் நான் சௌமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள், நான் இன்று யாரையிடம் பேச மாட்டேன். அங்கே சௌம் என்று சொல்வது பேச்சை தவிர்த்து கொள்வது, பேச்சை தவிர்த்து கொள்வது, ஒரு விஷயத்தை தவிர்த்து கொள்வதுதான் சௌம் என்று சொல்வது. மார்க்கத்திலே நாங்கள் எதற்கு சௌம் சியாம் என்று சொல்கிறோம், நோன்பென்று சொல்கிறோம் என்றால் அதற்குரிய வரைவிலக்கணம் அல் இம்சாக்கு அனில் அக்லி வஷ்ஷுர்பி வஸாயிரில் முஃபத்திராத், உண்ணுதல் பருகுதல் ஏனைய நோன்பை முறிக்கக்கூடிய விடயங்களை தவிர்ந்து கொள்ளுதல், மஅன்னிய்யா நீயத்தோடு. தவிர்ந்து கொண்டால் மட்டும் போதாது, அங்கே நீயத் இருக்க வேண்டும். அல்லாஹுக்காக இது வணக்கம் என்ற எண்ணம் அந்த இடத்துல இருக்க வேண்டும். எவ்வளவு நேரத்திலே தவிர்த்து கொள்ள வேண்டும்? மின் துலூஇல் ஃபஜ்ரி ஸாதிக் இலா குரூபிஷ் ஷம்ஸ், ஃபஜ்ர் உதயமானதிலிருந்து, ஃபஜ்ரு ஸாதிக் உதயமானதிலிருந்து சூரியன் மறைகின்ற வரையிலே. எனவே ஃபஜ்ரு ஸாதிக் என்பது அதிகாலையிலே ஃபஜ்ருடைய அதான் சொல்லக்கூடிய நேரம். எந்த நேரத்திலே அதான் சொல்வார்கள்? அதாவது ஒரு வெளிச்சம் வரும், அந்த வெளிச்சம் செங்குத்தாக இல்லாமல், ஆரம்பமாக ஒரு வெளிச்சம் வரும், அது செங்குத்தாக இருக்கும், அதுக்கு நாங்கள் ஃபஜ்ருல் காதிப் என்று சொல்வோம், பொய்யான ஃபஜ்ர். இன்னொரு வெளிச்சம் வரும், அகலமாக அந்த வெளிச்சம் வரும், அடிவானத்திலே அகலமாக இருக்கும், இதுதான் ஃபஜ்ரு ஸாதிக். அந்த வெளிச்சம் வருகிற பொழுதுதான் ஃபஜ்ருக்குரிய அதான் சொல்லப்படுகிறது. அந்த ஃபஜ்ருடைய நேரத்திலிருந்து இலா குரூபி ஷம்ஸ், சூரியன் மறைகின்ற வரையிலே, சூரியன் மறைவது என்பது சூரியனுடைய அந்த வட்டம் முழுமையாக நாங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து தெரியாமல் மறைவதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். எனவே நோன்பு என்பது உண்ணுதல் பருகுதல் ஏனைய நோன்பை முறிக்கக்கூடிய விடயங்களிலிருந்து ஃபஜ்ரிலிருந்து சூரியன் மறைகின்ற வரையிலே வணக்கம் நோக்கத்தோடு தவிர்ப்பதைத்தான் நாங்கள் நோன்பு என்று சொல்கிறோம். இப்போது நாங்கள் சொன்ன இந்த வரைவிலக்கணத்திலிருந்து நோன்புடைய அர்கான்களை நாங்கள் பெறலாம். அர்கான் என்றால் என்ன? ருக்குன். ருக்குன் என்று சொல்வது ஒவ்வொரு வணக்கத்துக்கும் ருக்குன்கள் இருக்கிறது. உதாரணமாக தொழுகையிலே பல ருக்குன்கள் இருக்கிறது. அந்த ருக்குனை நீங்கள் விட்டால் உங்களுக்கு தொழுகையே இல்லை, நீங்கள் தொழுததாக கருதப்பட மாட்டீர்கள். தொழுகையிலே கியாம் நிலையிலே நிற்பது ஒரு ருக்குன், ருக்கு சுஜூத் செய்வது, இது தொழுகையில இருக்கக்கூடிய ருக்குன்கள். அவை விடுபடும் பொழுது நீங்கள் தொழுத ஒருவராக கருதப்பட மாட்டீர்கள், உங்களுடைய தொழுகை செல்லுபடியானதாக இருக்காது. அதே போன்று நோன்புடைய ருக்குன், அதை நீங்கள் தவறவிட்டால் நீங்கள் நோன்பு பிடித்த ஒருவராக கருதப்பட மாட்டீர்கள் மார்க்கத்திலே. எனவே நோன்புக்கு 2 ருக்குன்கள் தான் இருக்கின்றன. நாங்கள் வரைவிலக்கணத்திலே பார்த்ததை போன்று முதலாவது ருக்குன், நோன்பை முறிக்கக்கூடிய எல்லா காரியங்களையும், உண்ணுதல் பருகுதல் உடலுறவு கொள்ளுதல் இது போன்ற எல்லா காரியங்களையும் ஃபஜ்ரிலிருந்து சூரியன் மறையும் வரையிலே தவிர்ந்து கொள்வது, இது முதல் ருக்குன். இதற்குரிய ஆதாரம் என்ன என்பதை நாங்கள் இப்போது பார்ப்போம். இந்த ருக்குனுக்குரிய ஆதாரம் என்ன? அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், ஃபல்ஆன பாஷிருஹுன்ன, இப்போது நீங்கள் உங்களுடைய மனைவிமாரோடு உறவு கொள்ளுங்கள். இப்போது என்று ஏன் அல்லாஹு தஆலா சொல்கிறான் என்றால், ஆரம்ப காலத்திலே நோன்பு பிடிக்கின்ற பொழுது அவர்களுக்கு இரவிலே அவர்கள் தூங்கிவிட்டு ஃபஜ்ருக்கு முன்னால் எழுந்தாலும், அதானுக்கு முன்னால் எழுந்தாலும் அவர்கள்
உண்ணுவது, உறவு கொள்வது தடை செய்யப்பட்டிருந்தது. தூங்குவதற்கு முன்னால் தான் அவற்றை செய்ய வேண்டும். ஆனால் பிறகு அல்லாஹு தாலா சட்டத்தை இலகுபடுத்தி என்ன சொல்கிறான்? இப்போது நீங்கள் முழு இரவிலும் மனைவிமாரோடு உறவு கொள்ளலாம். திருமணம் முடித்தவர்கள். வப்தகூ மா கதபல்லாஹு லக்கும். அல்லாஹு தாலா உங்களுக்கு எழுதி இருக்கக்கூடிய குழந்தைகளை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா உங்களுக்கு எழுதியதை தேடிக்கொள்ளுங்கள். வகுலூ வஷ்ரபூ. அதே போன்று நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள். ஹத்தா யதபையன லக்குமுல் கைத்துல் அபியது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். கருப்பு கயிறிலிருந்து வெள்ளை கயிறு தெளிவாகும் வரையிலே, ஃபஜ்ர் நேரத்திலே கருப்பு கயிறிலிருந்து வெள்ளை கயிறு தெளிவாகும் வரையிலே நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், உறவு கொள்ளுங்கள். எனவே இங்கே அல்லாஹு தாலா கருப்பு கயிறு, வெள்ளை கயிறு என்று சொல்வது, வெள்ளை கயிறு என்று சொல்வது உவமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. பகலுக்கு, அதாவது வெளிச்சம்க்கு தான் இங்கே வெள்ளை கயிறு. கருப்பு கயிறு என்று சொல்லப்பட்டிருப்பது இரவுக்கு. எனவே ஃபஜ்ர் வருகின்ற பொழுது, வரும் வரையிலே நீங்கள் உண்ணலாம், பருகலாம், உறவு கொள்ளலாம். சும்ம அதிம்முஸ் ஸியாம இலல் லைல். பிறகு நீங்கள் இரவு வரையிலே உங்களுடைய நோன்பை பூரணப்படுத்துங்கள். இரவு என்று சொல்வது இரவுடைய ஆரம்பம். இரவுடைய ஆரம்பம் சூரியன் மறையக்கூடிய தான் இரவுடைய ஆரம்பம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். நாங்கள் லைல் இரவுடைய ஆரம்பம் சூரியன் மறையக்கூடியது. பகலுடைய ஆரம்பம் ஃபஜ்ருடைய உதயம். இது முதல் ருக்குன். இரண்டாவது ருக்குன் என்ன என்றால் நிய்யா. எங்களுக்கு நிய்யத் இருக்க வேண்டும். நாங்கள் நோன்பு பிடிக்கின்ற பொழுது, நோன்பு நோட்கின்ற பொழுது நாங்கள் நிய்யத் இருக்க வேண்டும். அதாவது நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை இபாதத்தாக, வணக்கமாக, அல்லாஹுக்காக ஒருவர் அதனை செய்ய வேண்டும். நியத்து என்று சொல்வது உள்ளத்திலே வரக்கூடிய எண்ணம். உதாரணமாக ஒருவர் ஃபஜ்ர் நேரத்துக்கு முன்னால் தூங்குகிறார். மகரிபுக்கு பின்னால் தான் எழும்புகிறார். அவர் நோன்பை முறிக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை. இவர் நோன்பு நோற்றவராக கருதப்படுவாரா? இல்லை. காரணம், அவர் நோன்பு நோட்க வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்திலே இருக்கவில்லை. ஆனால் ஃபஜ்ர் நேரத்தில் ஒருவர் தூங்கினார், மகரிபுக்கு பிறகுதான் எழும்பினார். ஆனால் அவர் நோன்பு நோட்க வேண்டும் என்ற எண்ணம் அவரிடத்தில் இருந்தால், ஏற்கனவே வந்திருந்தால், இன்று நான் நோன்பு நோட்க வேண்டும், நான் நோன்பு நோட்கிறேன் என்ற எண்ணம் இருந்திருந்தால் அது நோன்பாக கருதப்படும். எனவே அந்த இடத்துல அவர் நியத்து எண்ணம் இல்லை என்றிருந்தால் அது நோன்பாக கருதப்பட மாட்டாது. எனவே இது இரண்டாவது பகுதி. எனவே இந்த இரண்டு பகுதியும் இருந்தால் தான் ஒருவருடைய நோன்பு நோன்பாக இருக்கும். நியத் என்பதன் மூலமாகத்தான், நியத்தின் மூலமாகத்தான் நாங்கள் எங்களுடைய சாதாரணமான அமல்களையும், நாங்கள் இபாதத் நோக்கமாக செய்யக்கூடிய அமல்களையும் வித்தியாசப்படுத்துகிறோம். இப்போது நான் சொன்ன உதாரணத்திலே ஒருவர் அதை நான் இன்று நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்திருந்தால், எண்ணம் என்பது நீங்கள் அதனை வாயால் சொல்ல வேண்டும், அல்லது அந்த இடத்திலே ஏதாவது அதற்கு ஒரு செயல்பாடு இருக்கிறது, மொழிய வேண்டும், அப்படி எதுவும் இல்லை. நீங்கள் சஹருக்கு எழும்பினாலே உங்களுடைய நோக்கம் என்ன? சஹர் செய்கிறீர்கள் என்று நீங்கள் செய்தாலே உங்களுடைய நோக்கம் நாளைக்கு நோன்பு பிடிப்பது தான். அதுதான் நியத்து என்பது. நியத்து இல்லை என்பது ஒருவருக்கு அந்த எண்ணமே வரவில்லை. ஒருவருக்கு அந்த எண்ணமே வரவில்லை. ஆனால் அவருக்கு எந்த ஒரு உணவும் கிடைக்கவில்லை. உதாரணமாக இரவு வரையிலே கிடைக்கவில்லை. இரவிலே அவர் யோசிக்கிறார், நான் இன்று நோன்பு பிடித்திருக்கலாம். ஆனால் நோன்பு பிடிக்கவில்லை. ஏன்? அவருக்கு எண்ணம் அந்த இடத்திலே, நியத் அவருடைய எண்ணத்திலே ஆரம்பத்திலே ஃபஜ்ருக்கு முன்னால் நியத் வரவில்லை. அதனால் அவர் நியத் வைத்தவராக, அந்த நோன்பு நோற்றவராக கருதப்பட மாட்டார். எனவே நியத்தின் மூலமாகத்தான் நாங்கள் இபாதத்தையும் இபாதத் அல்லாத ஏனைய செயல்பாடுகளையும் பிரிக்கிறோம். அதே போன்று ஒரு இபாதத்தையும் இன்னொரு இபாதத்திலிருந்து பிரிப்பதும் நியத்தின் மூலமாகத்தான். எவ்வாறு? நீங்கள் நோக்கக்கூடிய நோன்பு ஃபர்தான நோன்பா அல்லது சுன்னத்தான நோன்பா? அது உங்களுக்கு தான் தெரியும். உங்களுடைய எண்ணத்தை பொறுத்து. நீங்கள் கதா நோன்பு நோற்றீர்களா அல்லது சுன்னத்தான நோன்பு நோற்றீர்களா என்பது நீங்கள் எதை எண்ணினீர்களோ அதை பொறுத்து தான் இருக்கிறது. உதாரணமாக ஒருவர் இன்று காலையில எழுந்து நான் நோன்பு பிடிக்கலாம் என்று நோன்பு நோற்றார். பிறகுதான் அவருக்கு ஞாபகம் வருகிறது, சென்ற ரமதானிலே எனக்கு ஒரு நோன்பு விடுபட்டது, அதனை நான் கதா செய்ய வேண்டுமே. இப்போது கதா செய்ய முடியாது. ஏன்? அவர் நோன்பு நோற்று விட்டார். சுன்னத்தான நோன்பு அல்ல நஃபில் முத்லக் அல்ல ஏதோ ஒரு சுன்னத்தான நோன்பை எண்ணத்திலே வைத்து நோற்றார்.
இதை நோன்பு முடிந்ததற்கு பிறகு நான் அதை கதா நோன்பாக மாற்றிக்கொள்கிறேன் என்று சொல்ல முடியுமா? முடியாது. எனவே இபாதத்துக்களிலே ஒரு இபாதத்தை இன்னொரு இபாதத்திலிருந்து பிரிப்பதும் நியத்தான். நீங்கள் சுன்னத் தொழுகிறீர்களா, ஃபர்து தொழுகிறீர்களா என்று பிரித்து பார்ப்பது எதை வைத்து? உங்களுடைய எண்ணத்தை வைத்து. இதற்கு ஆதாரம் என்ன? இரண்டாவது ருக்குனுக்குரிய ஆதாரம், நியத்துக்குரிய ஆதாரம். இன்னமல் அமாலு பின்னியாத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லா அமல்களும் எண்ணங்களை பொறுத்து, எல்லா அமல்களும் நியத்துக்களை பொறுத்து தான் இருக்கின்றன. நியத்தை பொறுத்து தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அதற்கு ஏற்ற விதத்திலே தான் உங்களுக்கு கூலி கொடுக்கப்படும். உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்ற விதத்திலே அதற்குரிய கூலி கிடைக்கும். அது ஏற்றுக்கொள்ளப்படுமா மறுக்கப்படுமா என்பது இருக்கிறது. وَإِنَّمَا لِكُلِّ امْرِئٍ مَّا نَوَى. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் நாடியது இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இப்போது நாங்கள் முதல் பகுதியை, முதலாவது மஸ்அலாவை முடித்துவிட்டோம். நோன்புடைய வரைவிலக்கணம், அதே போன்று நோன்புடைய 2 ருக்குன்கள். ஒரு ருக்குன் நோன்பை முறிக்கக்கூடிய விடயங்களை ஃபஜ்ரிலிருந்து மக்ரிப் வரையிலே நாங்கள் தவிர்த்து கொள்ளுதல். இரண்டாவது ருக்குன் நியத். இப்போது நாங்கள் அடுத்த மஸ்அலாவுக்கு வருவோம். அல் மஸ்அலத்து ثانية حكم صيام رمضان ودليل ذلك. ரமதான் மாதத்திலே நோன்பு நோட்பதற்குரிய மார்க்க தீர்ப்பும் சட்டமும், தலீலு தாலிக் அதனுடைய ஆதாரமும். எங்களுக்கு தெரியும், ரமதான் மாதத்திலே நோன்பு நோட்பது ஃபர்த். அல்லாஹு தாலா எங்களுக்கு கட்டாயமாக்கி இருக்கிறான். ஃபர்த் அல்லது வாஜிப் என்று நாங்கள் சொல்வோம். நிறைய வாஜிபுகள் மார்க்கத்திலே இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய இபாதத்தோடு சம்பந்தப்பட்ட வாஜிபுகள், அதே போன்று எங்களுடைய முஆமலாத் கொடுக்கல் வாங்கல்களோடு சம்பந்தப்பட்ட வாஜிபுகள் என்று ஏராளமான வாஜிபுகள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட வாஜிபுகளில் கட்டாயமாக நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமை தான் வாஜிப் என்றால், அதை அல்லாஹு தாலா எங்களிடத்திலே உறுதியாக அதனை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்ட விடயங்கள். அதனை நாங்கள் விட்டால் நாங்கள் குற்றவாளிகள். அதனை செய்தால் எங்களுக்கு நன்மை கிடைக்கும். சாதாரணமாக ஒரு ஃபர்து மட்டுமல்ல நோன்பு என்பது. ரமதான் மாதத்திலே நோன்பு நோட்பது ஒரு ஃபர்து மட்டுமா என்று கேட்டால் இல்லை. இஸ்லாத்துடைய ருக்குன்களில் ஒன்று. உங்களுக்கு தெரியும், இஸ்லாத்துடைய ருக்குன்கள் 5 இருக்கின்றன. அந்த 5 ருக்குன்களிலே பிரதானமான ஒரு ருக்குன், அதாவது இஸ்லாத்துடைய ருக்குன் என்பது இஸ்லாத்துடைய தூண்கள், இஸ்லாத்துடைய பிரதானமான பகுதி. இஸ்லாத்தில் அவைதான் மிக முக்கியமானவை. சாதாரணமாக ஒரு ஃபர்து மட்டுமல்ல, இஸ்லாத்துடைய ஒரு ருக்குனும் கூட ரமதான் மாதத்திலே நோன்பு நோட்பது. அதற்குரிய ஆதாரங்களை நாங்கள் பார்ப்போம். அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம். ஈமான் கொண்டவர்களே, நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. எனவே இங்கே நோன்பு கட்டாய கடமை என்று அல்லாஹ் தாலா சொல்கிறார். கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் மீது கடமையாக்கப்பட்டதை போன்று. எனவே அல்லாஹ் தாலா நோன்பின் முக்கியத்துவத்தின் காரணமாக எங்களுக்கு மட்டும் கடமையாக்கவில்லை, எங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கும் அல்லாஹ் தாலா கடமையாக்கி இருக்கிறான். இந்த உம்மத்துக்கு இது ஒரு எங்களுக்கு மட்டும் ஒரு கஷ்டமான கடமையும் அல்ல, எங்களுக்கு முன்னால் உள்ளவர்களும் இந்த கடமையை செய்திருக்கிறார்கள். எதற்காக அல்லாஹு தாலா நோன்பை கட்டாயமாக்கி இருக்கிறான்? லஅல்லக்கும் தத்தக்கும். நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாறுவதற்கு, உங்களுக்கு இறையச்சம் ஏற்படுவதற்காக. அடுத்ததாக இன்னொரு ஆயத்தை இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாஹு தாலா சொல்கிறான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமதான் மாதம் குர்ஆன் இறங்கப்பட்ட மாதம். குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். குர்ஆன் எப்படிவானது? ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது. வபையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். குர்ஆன் பையினாத், அத்தாட்சிகள். குர்ஆனிலே என்ன இருக்கிறது? நேர்வழியை கொண்ட, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய அத்தாட்சிகள் அந்த குர்ஆனிலே இருக்கிறது. அத்தகைய குர்ஆன் இந்த ரமதானுடைய மாதத்திலே தான் இறக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யசும்ஹு. யார் அந்த மாதத்தை, உங்களிலே யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் அதிலே நோன்பு நோற்று கொள்ளட்டும். எனவே ரமதான் மாதத்திலே குர்ஆன் இறக்கப்பட்டது. குர்ஆனுக்கு சிறப்பு, ரமதானுக்கும் சிறப்பு. சிறந்த ஒரு மாதத்திலே அல்லாஹு தாலா குர்ஆனை இறக்கி இருக்கிறான். குர்ஆனுக்குரிய சிறப்பு.
அதே போன்று ரமதான் மாதத்திலே குர்ஆனை இறக்கியதனால் குர்ஆன் மிக முக்கியமானது, மனிதர்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறது. இறுதி நாள் வரையிலே அல்லாஹு தாலாவுடைய வேதம், தொடர்ந்து இருக்க போகக்கூடிய மாற்றப்படாத வேதம் குர்ஆன். எனவே அது ரமதான் மாதத்தில் இறக்கப்பட்டதனால் ரமதான் மாதத்துக்கு சிறப்பு. அடுத்த ஆதாரம் என்னவென்றால், ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸ். இஸ்லாம் 5 தூண்கள் மீது கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். முதலாவது ஷஹாதா, அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர். இதுதான் இஸ்லாத்துடைய முதலாவது தூண், அடிப்படை. இரண்டாவது வஇகாமுஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டுதல். வஇகாமிஸ் ஸலாஹ் வ ஈதாஇஸ் ஸகா, ஜகாத்தை கொடுத்தல். வஸௌமி ரமதான், ரமதான் மாதத்திலே நோன்பு நோற்று. இதன் ஆதாரம், ரமதான் மாதத்திலே நோன்பு நோட்பது இஸ்லாத்துடைய தூண்களிலே ஒன்று. ஐந்தாவது வஹஜ்ஜு பைத்தில்லாஹில் ஹராம் மன் இஸ்ததா இலைஹி சபீலா, யாருக்கு முடியுமோ அவர்கள் ஹஜ்ஜுக்காக அல்லாஹு தாலாவுடைய ஆலயத்தை நாடி சென்று ஹஜ்ஜு செய்தல். எனவே இங்கே சுருக்கமாக நாங்கள் நோன்பு இஸ்லாத்துடைய மிக முக்கியமான ருக்குன் என்பதை இந்த ஹதீஸில் இருந்து புரிந்து கொள்கின்றோம். அதே போன்று இன்னொரு ஹதீஸிலே ஒரு அராபி, நாட்டுப்புறத்தைச் சேர்ந்த ஒரு அரபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகின்றார். வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அல்லாஹு தாலா நோன்பிலே எதனை எனக்கு கடமையாக்கி இருக்கிறான், கடமையான நோன்புகள் எவை என்று கேட்கின்றார். நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஷஹர் ரமதான், ரமதான் மாதத்திலே நோன்பு பிடிப்பது. ஹல் அலைய கைரு, அதல்லாமல் வேறு ஏதாவது எனக்கு கடமை இருக்கிறதா? கால லா இல்லா அன் தத்தவஅ ஷைஅ, இல்லா அன் தத்தவஅ ஷைஅ, வேறு எந்த கடமையும் இல்லை, நீ மேலதிகமாக உபரியாக நீங்கள் செய்யலாம் என்று சொன்னார்கள். எனவே ரமதானுடைய மாதத்திலே நாங்கள் நோன்பு நோட்பது கட்டாயமான நோன்பு. இது கட்டாயம் என்பதை இந்த உம்மத் ஏகமனதாக முடிவு செய்திருக்கிறது. இந்த உம்மத்திலே யாருமே நோன்பு ரமதான் மாதத்திலே நோன்பு பிடிப்பது கட்டாயம் இல்லை என்று எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. இந்த உம்மத்துடைய இஜ்மா. நான் ஏற்கனவே சொன்னேன், குர்ஆன் ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது, அதே போன்று இஜ்மா ஆதாரமாக இருக்கிறது. இந்த உம்மத் வழிகேட்டுக்கு ஒரு நாளும் முழு உம்மத்தும் சேர்ந்து ஒரு வழிகேடான ஒன்றை செயல்படுத்த மாட்டார். எனவே இது இஜ்மாஆன ஒரு விடயம். அது மட்டுமல்ல, இஜ்மா மட்டுமல்ல, மார்க்கத்திலே வெளிப்படையாக அறியப்பட்ட மஅலூமும் மின தீனி பித்தரூரா, மார்க்கத்திலே வெளிப்படையாக அறியப்பட்ட ஒரு விடயம். மார்க்கத்திலே வெளிப்படையாக அறியப்பட்ட ஒரு விடயத்தை யாராவது மறுத்தால் அவர் காஃபிராகி விடுவார். ரமதான் மாதத்திலே நோன்பு நோட்பது கட்டாயம் இல்லை என்று ஒருவர் சொன்னால் அவர் காபிராகிவிடுவார். சில நேரம் அவர் இஸ்லாத்திலே பிறக்காத ஒருவராக, இன்று புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த ஒருவராக, அதனுடைய ஆதாரங்கள் சட்டங்கள் தெரியாத ஒருவராக இருந்தால் அவருக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகும் அவர் மறுத்தால் அவர் முர்த்ததாக மாறிவிடுவார். முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒருவர் மறுக்க முடியாத ஒரு விடயம் தான் ரமதான் மாதத்திலே நோன்பு நோட்பது. எல்லா இஜ்மாக்களும் மாலூம் பித்தரூரா கிடையாது. மாலூம் மின தீனி பித்தரூரா, மார்க்கத்திலே வெளிப்படையாக அறியப்பட்ட விடயம் கிடையாது. சில இஜ்மாக்கள் அறிஞர்களுக்கு தான் தெரிந்திருக்கும், எல்லோருக்கும் தெரியாது. ஆனால் மார்க்கத்திலே உள்ள சில விடயங்கள் மாலூம் மின தீனி பித்தரூரா, மார்க்கத்திலே யாராலும் மறுக்க முடியாத அளவுக்கு வெளிப்படையாக அறியப்பட்ட விடயங்கள். அவ்வாறான ஒன்றுதான் ரமதான் மாதத்திலே நோன்பு நோட்பது. அதேபோல் இந்த உம்மத்துடைய ஏகமனதான இன்னொரு கருத்து என்னவென்றால், யார் ரமதானுடைய நோன்பை மறுக்கின்றாரோ அவர் காஃபிர். அதுவும் இந்த உம்மத்துடைய இஜ்மா. அதிலே யாரும் கருத்து வேறுபாடு வரவில்லை. யாராவது ரமதான் மாதத்திலே நோன்பு நோட்பது கடமை இல்லை என்றால் அவர் காஃபிர் என்பதிலே கருத்து வேறுபாடும் கிடையாது. இப்போது நாங்கள் வருவோம் அல் மஸ்அலத்து ஸாலிஸா, மூன்றாவது மஸ்அலாவுக்கு வருவோம். இந்த பாடத்திலே மூன்றாவது மஸ்அலா அக்ஸாமுஸ் ஸியாம், நோன்புடைய வகைகள். நோன்பு இரண்டு வகை. ஒன்று வாஜிபான ஃபர்தான நோன்பு, இன்னொன்று தத்தவ்வா உஃபரியான நோன்பு. கட்டாயமான நோன்பு, கட்டாயமில்லாத சுன்னத்தான நோன்புகள். வாஜிபான நோன்பை நாங்கள் 3 வகைகளாக பார்க்கலாம், பிரிக்கலாம். ஒன்று சோமு ரமதான், ரமதான் மாதத்திலே நோக்கப்படக்கூடிய நோன்பு, இது ஃபர்தான வாஜிபான நோன்பு. இரண்டாவது சோமுல் கஃபாராத்,
கஃபாரா நோன்புகள், அதாவது குற்றப் பரிகாரமாக அல்லாஹு தாலா நோன்புகளை வைத்திருக்கின்றார். சில குற்றங்களுக்கு பரிகாரமாக. சத்தியம் செய்கிற பொழுது ஒருவர் அவர் உணவளிப்பதற்கோ அல்லது உடையளிப்பதற்கோ அடிமைகளை உரிமையிடுவதற்கோ முடியாமல் இருந்தால் 3 நாள் நோன்பு நோட்க வேண்டும். இது குற்றப்பரிகார நோன்பு. அதேபோன்று ரமதான் மாதத்திலே ஒருவர் உடலுறவு கொண்டால் மனைவியோடு பகல் நேரத்திலே அவர் குற்றப்பரிகாரம் செய்ய வேண்டும். அந்த குற்றப்பரிகாரத்திலே 60 நாட்கள் அல்லது 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு நோட்பது இருக்கிறது. இதேபோன்று இன்னும் பல குற்றங்களுக்கு நோன்பு நோட்பதை அல்லாஹு தாலா கட்டாயமாக்கி இருக்கின்றான். இதற்கு நாங்கள் கஃபாராத், சோமுல் கஃபாராத் என்று சொல்வோம். இன்று இருக்கிற சோமுன் நதர், நேர்ச்சை நோன்பு. இந்த 3 நோன்புகளும் கட்டாயமான. நேர்ச்சை என்பது ஒருவர் கட்டாயமாக இல்லாத ஒன்றை தன் மீது கட்டாயமாக்கிக் கொள்வது. சிலர் அவர்களுடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக என்ன செய்வார்கள்? நேர்ச்சை வைப்பார்கள். இந்த தேவை எனக்கு நிறைவேறினால் நான் நோன்பு நோக்கிறேன் என்று சொல்வார்கள். அல்லது ஒருவர் அவ்வாறு இல்லாமலும் கூட என்ன செய்யலாம்? ஒரு நேர்ச்சை வைத்துக் கொள்ளலாம். நான் நாளை நோன்பை என் மீது கட்டாயமாக்கிக் கொள்கிறேன். அல்லாஹு தாலா என்னுடைய இந்த தேவையை நிறைவு செய்ய வேண்டும் என்று நினைக்கலாம். அடுத்ததாக இங்கே நாங்கள் ரமதானுடைய நோன்பை பற்றி தான் பேசுவோம். கஃபாரா நோன்பு, அதே போன்று நதர் உடைய நோன்பு, நேர்ச்சை நோன்பு அந்தந்த பாடங்களிலே இன்ஷா அல்லாஹ் வரும். கஃபாராவுடைய பாடங்களிலே அதே போன்று நேர்ச்சை சம்பந்தப்பட்ட பாடத்திலே பார்க்கலாம். அடுத்த மஸ்அலாவுக்கு நாங்கள் வருவோம். ரமதான் மாதத்திலே நோன்பு நோட்பதுடைய சிறப்பு. அதே போன்று ரமதான் மாதத்திலே நோன்பு விதியாக்கப்பட்டிருப்பதற்கான, மார்க்கமாக்கப்பட்டிருப்பதற்கான நோக்கங்களை பற்றியும் பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் காம லைலத்தல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹ். யார் லைலத்துல் கத்ருடைய இரவிலே ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகிறாரோ அல்லாஹு தாலா அவருடைய முன் சென்ற பாவங்களை மன்னித்து விடுவான். முன் சென்ற பாவங்கள், அதற்கு முன்னால் அவர் செய்த பாவங்களை மன்னித்து விடுவான். وَمَنْ صَامَ رَمَضَانَ إِيمَانًا وَاحْتِسَابًا غُفِرَ لَهُ مَا تَقَدَّمَ مِنْ ذَنْبِهِ. அதே போன்று யார் ரமதான் மாதத்திலே ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்து நோன்பு நோட்கின்றாரோ அவருடைய முன் சென்ற பாவங்களை மன்னித்து விடுவான். எனவே ரமதான் மாதத்திலே நாங்கள் நோன்பு நோட்பது எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது. பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்று ஹதீஸ்களிலே வருவது, சில அமல்களை செய்தால் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஹதீஸ்களிலே வருவது பொதுவாக பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடு சிறிய பாவங்கள். பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதென்றால் அதற்காக கட்டாயமாக தௌபா செய்யவே ஆக வேண்டும் என்பதுதான் அதிகமான அறிஞர்களுடைய கருத்து. இமாம் இப்னு தைமியா, அதுக்கு முன்னால் இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்களுடைய கருத்து, பெரும் பாவங்களும் கூட அந்த அமல்களை சரியான முறையிலே செய்கின்ற பொழுது மன்னிக்கப்படலாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதற்கு முன்னால் இருந்த அதிகமான அறிஞர்கள், பெரும்பாலான அறிஞர்கள், கருத்து வேறுபாடு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதிகமான அறிஞர்கள் சிறு பாவங்கள் தான் மன்னிக்கப்படும், பெரும் பாவங்களுக்கு கட்டாயமாக ஒருவர் தௌபா செய்ய வேண்டும் என்று கருதுகிறார்கள். இப்போது நாங்கள் எங்களுடைய விடயத்துக்கு வருவோம். அடுத்தது இன்னொரு ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ் வல் ஜும்அத்து இலல் ஜும்அத்தி வ ரமதானு இலா ரமதான முகஃபிராத்துன் லிமா பைனஹுன்ன இதஜ்துனிபல் கபாயிர். 5 நேர தொழுகைகள், அதே போன்று ஒரு ஜும்ஆவிலிருந்து அடுத்த ஜும்ஆ வரையுள்ள அந்த நாட்கள், ஒரு ரமதானிலிருந்து அடுத்த ரமதான் வரையுள்ள நாட்கள். எனவே இந்த 5 நேர தொழுகைகள் நாங்கள் தொழும் பொழுது, ஜும்ஆ தொழுகை தொழும் பொழுது, ரமதானிலே நோன்பு பிடிக்கின்ற பொழுது, அதற்கு முன்னால் நடந்த பாவங்களுக்கு அவை பரிகாரமாக அமைகின்றன. இதஜ்துனிபத்தில் கபாயிர், இதஜ்துனிபத்தில் கபாயிர், பெரும் பாவங்கள் தவிர்க்கப்பட்டால். எனவே ரமதானுடைய மாதத்தில் நாங்கள் நோன்பு நோட்பது எங்களுடைய பாவக்கரைகளை அழிக்கக்கூடியது, ரமதானுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. இதே போன்று நிறைய சிறப்புகள் ரமதான் மாதத்துக்கு இருக்கின்றன. நீங்கள் அவைகளை பல உரைகளிலும் இன்ஷா அல்லாஹ் கேட்கலாம். இப்போது நாங்கள் பார்ப்போம் சுருக்கமாக ரமதான் உள்ளே நாங்கள் நோன்பு நோட்பதற்கான ஹிக்மத்,
அதாவது ரமதான் காலத்திலே நாங்கள் நோன்பு நோக்கிறோம், அல்லது பொதுவாக நோன்பு நோட்பதற்குரிய ஹிக்மத். அல்லாஹு தாலா மார்க்கத்திலே ஏதாவது ஒரு விடயத்தை செய்யுமாறு எங்களுக்கு கட்டளையிட்டால் கட்டாயமாக அதற்கு பல ஹிக்மத்துகள் அல்லது ஒரு ஹிக்மத்தாவது அதில் இருக்கும். ஒரு நோக்கத்துக்குத்தான் அல்லாஹு தாலா சொல்லுவாங்க, அதிலே நலவு இருக்கிறது. ஒரு விடயத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு தடுத்தால் கட்டாயமாக அதிலே கெடுதி இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹு தாலா எங்களுக்கு அதனை தடுத்திருக்கிறான். அது எங்களுக்கு தெரியலாம், தெரியாமல் இருக்கலாம். நாங்கள் கட்டாயமாக எதற்காக இந்த கடமை எங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிய வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. அல்லாஹு தாலா கடமையாக்கி இருக்கிறான் என்றால் எங்களுக்கு உறுதியாக குர்ஆனிலோ அல்லது ஹதீஸிலோ வந்தால் நாங்கள் அதனை எடுத்து நடப்பது எங்களுடைய கடமை. ஹிக்மத்தை தெரிந்தால்தான் நாங்கள் எடுத்து நடப்போம் என்றால் நாங்கள் எங்களுடைய அறிவைத்தான் என்ன செய்கிறோம், வணங்குகிறோம், அல்லாஹு தாலாவை வணங்கவில்லை. என்றாலும் நாங்கள் கடமைகளுக்குரிய ஹிக்மத்தை தெரிந்து கொள்வது நல்லது. சில நேரம் ஒரு காலத்திலே சில ஹிக்மத் எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், மறைந்திருக்கலாம். உதாரணமாக நோன்பு நோட்பதனால் உடல் ஆரோக்கியம் எங்களுக்கு ஏற்படுகிறது. ஒரு காலத்திலே சிலருக்கு நோன்பு நோட்பதனால் உடல் ஆரோக்கியம் ஏற்படுகிறது பற்றிய அந்த ஹிக்மத்துடைய விளைவு பெரிய அளவுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைய காலத்திலே ஆய்வுகளுக்கு பிறகு அது வெளிப்படையாக அதிகமானவர்களுக்கு தெரியக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. நோன்பு நோட்பதனால் உடல் ஆரோக்கியம் கிடைக்கிறது என்பது. இப்போது நாங்கள் பார்ப்போம், இங்கே இவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஹிக்மத். ஒன்று, தஸ்கியத்துன் நஃப்ஸ் வ தத்ஹீருஹா, அதாவது உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது. நோன்பு நோட்பதனால் எங்களுடைய உள்ளம் தூய்மை அடைகிறது. கெட்ட பண்புகள் எங்களிடமிருந்து இல்லாமல் போய் நல்ல பண்புகளை நாங்கள் வளர்த்து கொள்கிறோம் நோன்பின் மூலமாக. பல்வேறு வகையிலே இங்கே சுருக்கமாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நோன்பு நோக்கும் பொழுது மனிதனுடைய உடலிலே ஷைத்தான் ஓடக்கூடிய அந்த இரத்த நாளங்கள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. எனவே ஷைத்தானுக்கு நோன்பு ரமதான் காலத்தில் இருக்கலாம், ரமதான் அல்லாத காலத்திலும் இருக்கலாம். நோன்பு நோக்கின்ற பொழுது ஒருவர் அவரிலே நோன்பாளி இல்லாத ஒருவரிடத்தில் செயல்படுவது போன்று செயல்பட முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷைத்தான் மனிதனிலே அவனுடைய இரத்தம் ஓடுகின்ற இடங்களில் எல்லாம் ஓடுகிறான். ஆனால் நோன்பு நோக்கின்ற பொழுது அங்கே இரத்த நாளங்கள் கட்டுப்படுத்தப்படுவதனால் ஷைத்தானுக்கு பெரிய அளவுக்கு செயல்பட முடியாது. ரமதானுடைய காலத்திலும் ஷைத்தான் எங்களுடைய உடலிலே ஓடலாம். ஏன், ரமதானிலே விலங்கிடப்படக்கூடிய ஷைத்தான்களிலே கரீன் இருக்க மாட்டான். கரீன் என்பது ஒவ்வொரு மனிதனோடும் இருக்கக்கூடிய ஷைத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு கதைத்துக் கொண்டிருந்தார்கள் இத்திகாஃபுடைய அந்த காலத்திலே, ரமதானுடைய காலத்திலே. பிறகு அந்த இடத்தால் 2 நபித்தோழர்கள் சென்றார்கள். அவர்களை அழைத்து நபி அவர்கள் சொன்னார்கள், ஹாதிஹி சஃபியா, இவங்க சஃபியா என்னுடைய மனைவி என்று சொன்னார்கள். என்றால் அவர்களுடைய உள்ளத்திலே ஷைத்தான் வேறு எண்ணங்களை போடக்கூடாது என்பதற்காக. அவர்கள் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, உங்களை பற்றி நாங்கள் சந்தேகம் நினைப்போமா அப்படி என்று என்ற அர்த்தத்திலே கேட்டார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான யஜ்ரி மினத் தம், இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜரத் தம், ஷைத்தான் மனிதனுடைய இரத்த நாளங்கள் எல்லாம் ஓடுகிறான். எனவே அங்கே நடந்து ரமதான்ல இது. எனவே கரீன் என்ற அந்த ஷைத்தான் ஒவ்வொரு மனிதனோடும் இருக்கக்கூடிய அந்த ஷைத்தான் அங்கே விலங்கிடப்படுவதில்லை. அது ரமதானுடைய காலம். இது முக்கியமாக ரமதான்ல எங்களுடைய பண்பாடு சீர்படுத்தப்படும். பொதுவாக இபாதத்துக்களுக்குரிய மிக முக்கியமான ஒரு நோக்கம் அது தொழுகையாக இருக்கலாம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்ன ஸலாத்து தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், தொழுகை மானக்கேடான விடயங்களையும் பாவமான காரியங்களையும் தடுக்கின்றன. தொழுகின்ற பொழுது ஒருவர் அவருடைய பண்புகளை சரி செய்து கொள்கின்றார். உண்மையாக அவர் அல்லாஹ்வை நெருங்குகின்ற பொழுது, அதே போன்றுதான் நோன்பு பிடிக்கின்ற பொழுதும் அவருடைய பண்பாடுகள் சீராகின்றன. இபாதத்துக்களுக்குரிய முக்கியமான நோக்கங்களிலே அது உண்டு. அடுத்ததாக, நோன்பு பிடிப்பதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு பயன் என்னவென்றால், உலகத்திலே பற்றற்ற தன்மை ஏற்படுத்தப்படுகிறது. உலக ஆசையிலே இருந்து உலக ஆசைகளை நாங்கள் துறக்குவதற்கு பயிற்றுவிக்கப்படுகிறோம். மறுமையுடைய ஆசை எங்களுக்கு ஊட்டப்படுகிறது. மறுமையில் இருக்கக்கூடிய இன்பங்கள் தான் உண்மையான இன்பங்கள் என்கின்ற உணர்வு எங்களுக்கு அந்த நோன்பு ஏற்படுத்துகிறது. எங்களுக்கு மிக விருப்பமானது தான் உணவு, குடிபானம், அதே போன்று திருமணம் முடித்தவர்கள் உறவு கொள்வது. ஒரு மனிதனுக்கு பொதுவாக விருப்பமான விடயங்கள். அந்த விருப்பமான விடயங்களையே மனிதன் அல்லாஹு தாலாவுடைய கட்டளைக்காக
அந்த நேரத்திலே விடுகிறான் என்றால், தியாகம் செய்கிறான் என்றால், அவனுக்கு அதன் மூலமாக உலகத்திலே நாங்கள் எதையும் துறக்குவதற்கு, தியாகம் செய்வதற்கு, எங்களுடைய ஆசைகளை விடுவதற்கு பயிற்றுவிக்கப்படுகின்றான். எதற்காக? மறுமையிலே நன்மை அடைந்து கொள்வதற்காக. அதே போன்று அவனுடைய யகீன் அவனுடைய ஈமானுடைய உறுதி அதிகரிக்கிறது. இந்த உலகத்திலே அவன் நோன்பு பிடிப்பதனால் அவனுக்கு பெரிய பலன் கிடைப்பதில்லை. ஆனால் அவன் அந்த பலனை எங்கே எதிர்பார்க்கிறான்? மறுமையிலே எதிர்பார்த்து தனக்கு விருப்பமான விடயங்களையே என்ன செய்கிறான்? விடுகிறான். அதே போன்று ஒரு மனிதனுக்கு தக்குவா ஏற்படுத்தப்படுகின்றது, இறை அச்சம் ஏற்படுத்தப்படுகின்றது. எங்களுக்கு தெரியும், நோன்பு என்பது ஒரு இரகசியமான வணக்கம். யாருமே எங்களை பார்க்க மாட்டார்கள். நாங்கள் வீட்டிலே யாருக்கும் தெரியாமல் உணவை உண்டுவிட்டு, குடிப்பதை குடித்துவிட்டு வெளியிலே போய் நோன்பாளியாக நடிக்கலாம். ஆனால் உண்மையாக நோன்பு பிடித்த ஒருவர் எதற்காக நோன்பு பிடிக்கிறார்? யாரும் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நான் இந்த அமலை அல்லாஹுக்கு செய்கிறேன். எனவே இஹ்லாஸை அவருக்கு அது பயிற்றுவிக்கிறது. அல்லாஹுக்காக நாங்கள் அமலை செய்கிறோம். அதே போன்று அல்லாஹு தாலா பார்த்து கொண்டிருக்கிறான், முராகபத்துல்லாஹ், அதனை அது எங்களுக்கு தருகிறது. அல்லாஹு தாலா பார்த்து கொண்டிருக்கிறான் என்கின்ற உணர்வை எல்லா விடயத்திலும் எங்களுக்கு பயிற்றுவிக்கிறது. எங்களுக்கு தாகம் வருகிற பொழுது, பசி வருகிற பொழுது நாம் எடுத்து சாப்பிடலாம், குடிக்கலாம், யாரும் பார்க்காத இடங்களிலே செய்யலாம். ஆனால் ஒரு நோன்பாளி செய்யாமல் இருப்பார். ஏன்? அல்லாஹு தாலா என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே அல்லாஹு தாலாவுடைய முராகபா, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வை அவருக்கு அது ஏற்படுத்துகிறது. இவ்வாறு பல நன்மைகள் நோன்பிலே எங்களுக்கு தரப்படுகிறது. இங்கே சிலவற்றை சொல்லியிருக்கிறார்கள். மூன்றாவதாக என்ன சொல்லியிருக்கிறார்கள்? நோன்பாளிக்கு நோன்பு ஏழைகள் மீது இரக்கம் காட்டுவதற்கு தூண்டுகிறது, ஏழைகளுடைய கஷ்டங்களை உணர வைக்கிறது. என்றால் நோன்பு பிடிக்கக்கூடிய ஒருவர் பசியை உணர்கிறார், தாகத்தை உணர்கிறார். சிலருக்கு நோன்பு இல்லை என்றால் அவர்களுக்கு தாகத்துடைய கஷ்டம் தெரியாமல் இருக்கும், பசியுடைய பட்டினியுடைய கஷ்டம் எப்படி என்று தெரியாமல் இருக்கும். நோன்பு நோட்பதன் மூலமாக அதனை உணர்கிறார். இன்னும் இவ்வாறு தான் ஏழைகள், இல்லாதவர்கள் அதிகமான நேரங்களிலே இதனை உணர்கிறார்கள் என்ற உணர்வின் மூலமாக அவர்களுக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்ற உணர்வு அவருக்கு ஏற்படுத்தப்படும். இதுவும் நோன்பிலே கிடைக்கக்கூடிய ஒரு பயன். இவ்வாறு பல்வேறுபட்ட பயன்கள் நோன்பின் மூலமாக எங்களுக்கு இருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அடுத்த மஸ்அலா அது சற்று நாங்கள் நீண்ட கூடுதலாக பேச வேண்டிய ஒன்று. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே நாங்கள் அதனை பார்க்கலாம். நாங்கள் இந்த பாடத்திலே 4 மஸ்அலாக்களை பார்த்திருக்கிறோம். 3 மஸ்அலாக்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வரக்கூடிய பாடங்களிலே அவைகளை நாங்கள் பார்க்கலாம். இதனோடு நாங்கள் பாடத்தை நிறுத்திக் கொள்வோம். எங்களுடைய நேரம் முடிவடைந்ததன் காரணமாக உங்களுக்கு ஏதாவது جمعية الدعوة والإرشاد وتوعية الجاليات بأبها، بالدعوة نحيا.